எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் மாக்காப்பாவும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அண்ட் எக்ஸைட்மெண்ட். அதே எக்ஸைட்மெண்ட்டோடு உங்கள் எல்லாரையும் இந்த அருமையான ஸ்பெஷலான ஃபங்க்ஷனுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த சமூகத்தில் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமான மனிதர்கள். ஆனால் என்னுடைய உழைப்புனால, என்னுடைய பேஷன்னால, என்னுடைய ட்ரீம்னால இந்த சமுதாயத்தை முன்னுக்கு நான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மா மனிதர்கள். அப்படிப்பட்ட மா மனிதர்கள் யார் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டு பெட்டர் த சொசைட்டி அப்படின்னு பார்த்து அவங்கள கௌரவிக்கிற மேடை தான் இந்த அழகான மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்ட்ஸ் 2023. ஆஹா ஆஹா அம்மா, கட் பண்ணால் பார்த்தோன்னா சௌரவ் கங்குலியோட பேசினுக்கிற, இங்கே கட் பண்ணால் சரளமாக தமிழில் பிச்சு பெடல் எடுக்கிற. யாருமா நீ? மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்ட்ஸ் 2023 முதல் விருது யாருக்கு போக போகுது அப்படின்னா, நிறைய பேர் மக்கப்பா பெற்றோர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம அதை எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கூட்டணி இருக்கு. எங்கள் அப்பா பாக்கெட்டில் காசை வைக்க மாட்டாருமா, நீ வேறமா. அது ஏன்னா நீங்கள் அவர் பாக்கெட்லேருந்து எடுப்பீங்க, சொல்கிறேன் அதானே. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் சேர்த்து வச்ச அந்த சொத்தை சமுதாயத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிற ஒரு சில பேர் இருக்காங்க. அவருடைய அப்பாவுடைய கனவை அவருடைய கண்களில் சுமந்து 35 வருடங்களா ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் find out a little bit more about him in this EP. உடல் உழைப்பாலும் பொருளாதார உதவிகளாகவும் தன்னார்வலர் பலரின் உதவிக்கரங்கள் நீண்டாலும் நாளும் அதிகாலை எழுந்து தன் கைகளாலேயே சமைத்து எடுத்துச் செல்கிறார். திருச்சி, புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைகளில் இவரது அன்னதான வாகனத்தை எதிர்பார்த்து காத்திருப்போர் பலர். அந்த நம்பிக்கையை இவர் ஒரு நாளும் தவறியதில்லை. நோயாளிகள், அவர்களின் பராமரிப்பாளர், உறவினர் என பலரின் பசிக்கும் பிணிக்கும் ஆறுதலான ஒரே விஷயமாக மாறிவிட்டது இவர்களின் சேவை. தந்தை கோவிந்தராஜ் அவர்களின் வழியில் அவரது மகன் திரு ரவீந்திரகுமாரும் இதனை தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறார். வி.ஜி. ரவீந்திரகுமார் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலோட அகத்தியர் அன்னதானம் திரு வி.ஜி. ரவீந்திரகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவரை சிறப்பிப்பதற்காக திருமதி வனிதா மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறுதுளி நிர்வாக அரங்காவலர், சேர்மன் ஆஃப் பிரிகால் லிமிடெட். மொமெண்டோவை வழங்குவதற்கு மாதம்பட்டி திரு நாராயணசாமி அவர்கள் மற்றும் வசந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மிஸ்டர் அமர் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்ட் 2023 முதல் விருதை அகத்தியர் அன்னதானத்தை சார்ந்த திரு வி.ஜி. ரவீந்திரகுமார் அவர்கள் அவருடைய அன்பான மனைவியுடன் பெற்றுக்கொள்கிறார்கள். தானத்தில் சேர்ந்தது கல்வி தானம் தான் சிறப்பு. ஒருத்தர் வீட்டில் படித்தாங்கனாக்கா அந்த குடும்பம் படித்த மாதிரி
அந்த குடும்பம் படிச்சுனாக்கா அந்த ஊரே படித்த மாதிரி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கல்வி தான், அதுக்கப்புறம் தான் அன்னதானம். நன்றி. அடுத்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வச்சு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. பாட்டி வந்து வடை சுட்டுட்டாங்க, அதை வந்து காக்கா திருடிடுச்சு, நரி வந்து அதுக்கிட்டேருந்து அதை இது பிச்சிடுச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டியை பற்றி நம்ம வந்து ஒரு ஏவி பார்க்க போகிறோம். இந்த பாட்டிக்கிட்ட காக்கா போய் நான் வடையை திருட போகிறேன்னா இருறா செல்லம் உனக்கு சட்னியும் வைக்கிறேன் அப்படின்னு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லியும் வைப்பாங்க. யார் அவங்க, எதனால் அவங்களுக்கு இந்த விருது கிடைக்குது, ஸோ அவங்கள பற்றியான ஒரு ஏவி இதோ. சந்தன கலப்பை வெட்டி கண்ணானொழுவான் கண்டா சருகு சம்போனா தடுத்து கண்ணி நடுவான் சேத்துக்குள்ளே நடும்போது செந்தாமரே அங்கே செல்ல முகவாடுதடி தின தந்தினோ தின தந்தினோ. வெண்ணிற ஆடையும் வெளிர் நரைத்த முடியும், வெள்ளை பற்கள் கொண்டு கடைவாய் தெரிய உதிர்க்கும் சிரிப்பையும் கடந்துதான் அந்த வெண்ணிற இட்லிகள் நம் கண்ணுக்கு தெரியும். தமிழர்களின் அடையாளமாய் மாறிய இந்த இட்லியின் இன்னும் ஒரு அடையாளமாய் அன்பால் மாறியவர் இட்லி பாட்டி கமலாத்தாள். அதற்கு காரணம் அதன் நம்ப முடியாத விலை ₹1 என்பதால் மட்டுமல்ல, வருடங்கள் கடந்தும் அதே தரமும் அன்பும் குறையாமல் இன்முகத்தோடு வழங்கும் வழக்கம் மாறாதது. சூரியனுக்கு முன்னமே உதித்து தள்ளாடும் வயதிலும் தன் கையாலேயே அன்பை பகிர உழைக்கும் இவரின் தன்னலம் பாராத அன்பின் சின்னம் அந்த ₹1 இட்லி. காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, ஏழை வேலை சாப்பிடணும், குஞ்சு கூட சாப்பிடணும், அதுதான்ற கொள்கை. பெயருக்காகவோ புகழுக்காகவோ அல்லாமல் பிரதிபலன் பாராது உழைக்கும் சிலரால் தான் இன்னும் இவ்வையகம் பிழைக்கிறது என்றால் அதன் ஒரு முக்கியமான தூணாக நிற்பவர் நமது கமலாத்தாள் அம்மா அவர்கள். கமலாத்தாள் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். 85 வயது. ஒவ்வொரு நாளும் அவங்க 700 இட்லியை பார்த்து பல பேருடைய பசிய அவங்க போக்குறாங்க. 85 years young சிங்க பெண்மணி. இந்த விருதினை வழங்குவதற்கு சக்தி மசாலானுடைய ஃபவுண்டர் திரு சக்தி துரைசாமி அவர்கள் மற்றும் திருமதி சாந்தி துரைசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்க திரு தங்கவேல் அவர்கள் மற்றும் மிஸ்ஸஸ் பழனியம்மாள் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். The founder and chairman of Madambatti Group of Companies. ஒரு இட்லி 50 பைசா கொடுத்துருந்தேன், இப்போ ₹1. மகேந்திரா கார் இடம் வாங்கி வீடு எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் பாரதியெல்லாம் அரிசி உளுந்து எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் மோடி 3 கேஸ் மாதத்துக்கு 3 கேஸ் வரும். அதனால் ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன், சம்பாதிக்கலாம்னு பண்ணல, ஏதோ எல்லாம் சாப்பிட்டுன்னு பண்ணுறேன், எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சுமா? பண்ணலாம்னு எனக்கு தோணி விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மறுக்க சரி இது பண்ணி பார்க்கலான்னு பண்ணினேன். பெருமாள் புண்ணியத்தில் எல்லாம் நல்ல முறைக்கு தான் நடக்குது.
இதுல என்ன கஷ்டங்கள் நீங்க சந்திச்சீங்க? எது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு? கஷ்டம் இந்தியாவில் அனுபவிச்சேன், ஒரு கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கிறேன். சூப்பர். என் கடைசியா நான் கேட்டேன், எப்போவாவது லீவ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன்னா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்போ எடுத்திருக்கேன் லீவு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் நான் லீவ் எடுப்பேன். லீவ் எடுக்க மாட்டேன், இப்படி எங்கேயோ வந்தால் தான் லீவ் எடுப்பேன். அவ்வளோதான். எல்லா நாளுமே இருக்கு, லீவே இல்லை கண்ணு, லீவ் எடுக்கவே மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு. சூப்பர் சூப்பர்மா, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ சார். கமலாத்தாள் பாட்டி பார்த்தவுடனே மனம் நெகிழ்ந்து போய்விட்டது. பணம் படைத்த மனிதருக்கு மனம் இருப்பதில்லை, மனம் படைத்த மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஆனால் இந்த பாட்டியிடம் பணமும் இல்லை, ஆனால் மனம் ஏராளமாக இருக்கிறது. இந்த வயதிலும் அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். பல பல்கலைக்கழகங்கள் சொல்லாத விஷயங்களை அந்த பாட்டி தன் செயலின் மூலம் செய்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாதங்களை மீண்டும் ஒரு முறை தொட்டு வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நீங்களாம் எடுக்கக்கூடாது. ஒரு உணவுக்கலையை நேசித்து இந்த இடத்துல வந்து நின்று என்றைக்குமே அதே தொழிலில் இன்னொருத்தரை பாராட்டுறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அந்த நல்ல மனசுக்கார தம்பி ரங்கராஜுக்கும் உங்கள் கைதட்டில் தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கமலா பாட்டி இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க, இன்னும் வாங்கக்கூடியவங்க, இவங்க மாதிரி நல்ல ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய இருவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும். இந்த பாட்டியோட உழைப்பு இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். லீவு சண்டேன்னு நினைக்கிறோம். விடுமுறை இல்லாத உழைப்பாளியோட பாதத்தொட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இப்போ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தங்கவேல் சார் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த விழாவுக்கு அழைத்து இந்த விருதை கொடுத்ததுக்கு மாதம்பட்டி குடும்பம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம்பட்டி குடும்பத்துக்கு எப்பவும் வரணும், கிடைக்கணும். நிறைய பேர்த்துக்கு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானமும் பல உதவிகளும் செய்ய எங்கள் குடும்பம் கடமைப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லா குழந்தையும் கரைக்கு போய் நல்ல அன்னை வளர்ப்பினது தான் இருக்குது. நான் என்ன சொல்ல, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம். சொல்ல முடியாது, நாங்கள் பட்ட கஷ்டம் அளவில்லை. நல்லா இருக்கோம், 100 வருஷம் நல்ல பேர் புகழோட வாழணும். தேங்க்யூ. எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ பாட்டிமா. யாராவது 3 இட்லி வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் அடிங்க. ஆகப்பா, ஒரு क्वेश्चन உங்ககிட்ட, ஜிகே क्वेश्चन. ஓகேயா? ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் ஃபேமஸ். ஓகேயா? இப்போ நீங்க ஒரு குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோக்லா ஃபேமஸ். ஆமா. பாம்பேல வடாபாவ் ஃபேமஸ். மகாபலிபுரத்தில் எல்லிப்பூச்சி ஃபேமஸ். ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியானுடைய ஸ்பெஷாலிட்டி ஒரே ஒரு லெட்டரில் சொல்லிடலாம். என்னது? டீ. ஓ, ஓகேயா? எல்லாருமே டீ குடிச்சிட்டு ஐடியா யோசிப்பாங்க. ஆனால் டீயை வச்சு இவங்க பல பல ஐடியாஸ் அண்ட் புதுமையான விஷயங்களை யோசிச்சிருக்காங்க. எங்களுடைய நெக்ஸ்ட் அவார்டு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வேகம் குறையாமல் ஓடும் இந்த காலத்தில் மனதை லேசாக்க மலை பிரதேசங்களுக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்கும் கடற்கரைகளும் அடற்காடுகளும் இருந்தாலும் மனதென்னவோ 4 அடி நடையருகில் இருக்கும் ஒரு கப் சாய்க்கு சாந்தமாகி விடுகிறது. உழைப்பால் உயர்ந்தவர் அனைவருக்கும் பின்னணியில் பல படிப்பினைகளும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையையும் யோசிக்க பல கப் சாய்களும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
உழைப்பை தங்களுக்கு சாதகமாக்கிய எண்ணம்தான் ஜகபர் சாதிக் மற்றும் பாலாஜி சடகோபன் இருவரின் அறிவில் உதித்த சாய் கிங்ஸ். 2016 நாங்கள் ஃபஸ்ட்டு கடை ஆரம்பித்தப்போ முக்கால்வாசி டீ ஷாப்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுற இடமா தான் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலிஸ், விமன், குழந்தைங்க எல்லாம் போனோனாலே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டீ குடிக்கிற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் தான் சென்னையில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஷாப் செட் பண்ணப்போ ஃபேமிலி வந்து குயிக்காக ஒரு டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஷாப்பை க்ரியேட் பண்ணணுன்னு பண்ணது தான் சாய் கிங்ஸ். அக்டோபர் 2016 துவங்கிய இவர்களின் வெற்றி பயணம் அசராத நம்பிக்கைக்கும் தளராத பொறுமைக்கும் ஒரு அழகான சான்று. வித்தாக விதைத்த இந்த பயணம் இன்று விருட்சமாகி அதன் கிளைகள் வானெங்கும் பறந்து பரவியுள்ளது. ஒரு சிறிய அட்டைப்பெட்டிக்குள் அடங்கி இன்று வீடு தேடி வருகிறது இவர்களின் சாய் எனும் அன்பு. எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் தனக்கான பெயரை சொந்த உழைப்பால் முன்னேறி ஈட்டியுள்ள ஜபஹர் சாதிக் மற்றும் பாலாஜி சடகோபன் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். சாய் உலகத்தினுடைய கிங்ஸ், சாய் கிங்ஸ் சார்ந்த ஜபஹர் சாதிக் அண்ட் பாலாஜி சடகோபன் விருதினை வழங்க எங்களுடைய முன்னோடி கோபிநாத் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இவருடைய இணைந்து விருதினை வழங்க லக்ஷ்மி கேட்டரிங்களுடைய சேர்மன் மாதம்பட்டி நாகராஜ் அவர்கள் அண்ட் ஸ்ரீதேவி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருது 2023 goes to Chai King. ஜபஹர் சாதிக் அண்ட் பாலாஜி சடகோபன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சின்ன இமெயில், ஒரு சின்ன கஸ்டமர் ஒரு ரிவ்யூவே எங்களை சந்தோஷப்படுத்திடும். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய அவார்டு, ஐ திங்க் த பெஸ்ட் மொமெண்ட். அதுக்கும் மேலே அகத்தியர் அன்னதானமும் இட்லி பாட்டியும் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் இன் அவர் லைஃப் ஸோ ஃபார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி டு மேக் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ. நாங்கள் இங்கே ஃபிட் ஆகிறோன்னு பேசிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு 2 அவார்டுக்கு அப்புறம். ஸோ இந்த மொமெண்ட் ஐ லைக் டு தேங்க் அவர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல் அவர் கஸ்டமர்ஸ். அவங்க இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் இல்லை. தேங்க்யூ. கோபினா, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். பெரும்பாலும் விருதுகள் பார்த்திங்கன்னா சினிமா, டெலிவிஷன், அப்புறம் ஆண்டர்ப்ரனர், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு நிறைய விருதுகள் கொடுக்கப்படுது. நான் ஏதோ எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப லிமிட்டடாக கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி எந்த பிராண்டும் இல்லாமல் ₹1 இட்லி விற்கிற பாட்டிலேருந்து ஒரு நல்ல பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்க சாய் கிங்ஸ் வரைக்கும் தேடி பிடிச்சி பண்ணதுக்காக ரங்கராஜுக்கும் மாதம்பட்டிக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ ஒரு பெரிய துறை, எக்கச்சக்கமான பேர் இதில் இருக்காங்க. இதற்கு முன்னதாக ஒரு நிகழ்ச்சியில் நான் போயிருந்தேன் திருவனந்தபுரத்தில். இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நிறையா பேர் இந்த துறையில் இருக்கிறாங்க. கவனிக்கப்படாமலும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த விருது அளவை இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த வருஷங்களில் பெருசாக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரங்கராஜுக்கு என்னுடைய பெரிய பாராட்டுகள். அதை விட அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்கள். அவங்க 2 பேர் பேசுகிறது ரொம்ப இமோஷனலாக இருந்தது. தேங்க்யூ. குட் லக். யூ கைஸ் ஆர் டூயிங் ஆசம் ஜாப்ஸ் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ அண்ணா. ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்களா, யூஸ்வலாக அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கோட்டை பற்றி சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் நீங்களே இன்னைக்கு கோட் பற்றி சொன்னீங்க. எப்போதும் கோட் போடுகிறவர் கோட் சொல்லியிருக்காரு. ஆமாம், கோட் சொல்லி. இவங்க எனக்கு பார்க்குறப்ப அடிக்கடி தோணும், இந்த ஒரு மின்டேஜில் கார் விளம்பரத்தில் வர ஒரு ஸ்டைலிஷான ஆண்கள் இருப்பாங்களே, அப்படி இருக்காங்க இந்த 2 காம்போ. ஆள் 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தர் இப்படி இருப்பார், ஒருத்தர் இப்படி. ஒரு பியூட்டிஃபுல் காம்போ யூ கைஸா. ஓகே, தேயிலையும் பாலும் போல சேர்ந்து பெரிய இடத்துக்கு வாங்க. வாழ்த்துக்கள். அகைன் வாழ்த்துக்கள் டு கோல்டன் லீஃப் 2023. கங்க்ராட்ஸ். 35 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் அண்ணன் தங்கவேல் 2 பேரும் மாதம்பட்டியில் எங்களுடைய தொழிலை ஆரம்பித்தோம். ரொம்ப கஷ்டமான காலங்கள். எங்களுடைய உழைப்பு, நம்பிக்கை, நாணயம் இதுதான் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை
மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை இன்றைக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் ஒவ்வொருத்தருடையும் பழகக்கூடிய உறவு முறைகள். எங்கே போனாலும் நாங்கள் வாடிக்கையாளர்களாக இருக்க மாட்டோம், சொந்த பந்தங்களாக இருப்போம். அக்கா அண்ணா அப்படின்னு உரிமையோட உறவோடு பேசி எங்கள் தொழிலை நாங்கள் வளர்த்திட்டு இருந்தோம். அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இந்த மேடை. ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை விட என்னையும் இந்த மேடையில் கூப்பிட்டு விருது வழங்குறதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்கார் எம் ரங்கராஜ். அதுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ரங்கராஜ் சினி ஃபீல்டில் போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இந்த வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லி திட்டாத ஆளுகளே இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த சினிமாங்கிற முத்திரை தான் இன்றைக்கி இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உணவு தொழில் அப்படிங்கிறது அவனுடைய ரத்தத்தில் ஊர்னது. ஆனால் சினிமா துறை அப்படிங்கிறது அவனுடைய பொழுதுபோக்கு, அவனுடைய விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். அந்த கனவு தான் இன்றைக்கி அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. வெற்றி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து சிஎம்லேருந்து பிஎம் மட்டும் போய் அவர் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கேட்ரிங் செஞ்சு கொடுத்து எங்களுடைய உணவை அவளுக்கு அந்த ருசியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, அதுதான் எங்களை நல்ல ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா அவருடைய உழைப்பு மட்டும் இல்லை, அவர் ரங்கராஜுடைய பணிவு. அந்த பணிவு தான் இன்றைக்கி அவனை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. இந்த வாய்ப்பளிப்புக்கு நன்றி. இங்கேருந்து நம்ம சாய் கிங்ஸ் ஒரு ஆர்டர் போட்டுருவோமா? புதுசாக ஆஃபர் ஏதோ போட்டிருக்காங்களா? 3 நெய் பிஸ்கெட் ஃப்ரீயாக தராங்களாம். இனிமேலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வெளிப்படையாக ஒரு ஃபேன் அப்படின்னு வேற சொன்னேன். பாவனான்னு எதாவது பேர் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறேங்க ஆர்டரை. நான் என்னுடைய அப்பாவுடைய ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணுவேன் சார். அதை எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி குடிக்கிறாங்க சார். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருது சேரப்போகுது. அதாவது நம்ம யாராவது ஒருத்தவங்க பார்த்தோன்னா நல்லது பண்ணுவாங்கப்பா, நம்ம அப்படியே கூட இருந்து சைடில் இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து போடுவோம், இல்லை கை தட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்க்காம ஏன் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணுவோமே. அதுவும் இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நம்ம ஒரு ரூபா போட்டால் 100 ரூபா லாபம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருமே வருவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் கிடையாது. நம்ம போட்ட காசு நம்மளுக்கு திருப்பி வந்தால் போதும், அதில் லாபம்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். பசி அப்படின்ற நோயை நான் தீக்கணும், இதுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் அடுத்த விருது. அவர் யார் அப்படின்றத ஏவியில் பார்க்கலாம். ₹10 இந்த காலத்தில் என்ன செய்துவிட முடியும் என கேட்கும் பலருக்கும் 3 வேளை சாப்பிடலாமே என்று பதிலளித்து ஆச்சரியப்பட வைக்கும் இடம் ஆற்றல் உணவகம். ஈரோட்டில் ஆற்றல் அறக்கட்டளை நிறுவனர் திரு அசோக் குமார் அவர்கள் உருவாக்கிய இந்த அளப்பரிய ஆற்றல் உணவகம் பலருக்கும் 3 வேளை பசியார உணவளித்து வருகிறது. அதுவும் ₹10 மட்டும். இதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையே கிடையாது. இதுக்கு செய்யறதுக்கு மனசு வேணும் சார். முதல்ல கொரோனா காலகட்டத்தில் ஒருவேளை உணவுக்கும் திண்டாடிய பலரையும் கருத்தில் கொண்டு உருவாகி உள்ளது இந்த உணவகம். நான் சுமதிக்கு தான் வெளியே போய் சாப்பிட்டானாக்கா 50 ரூபா ஆகுதுங்க. இப்போ இங்கே சாப்பிட்டா 10 ரூபாவில் முடிஞ்சு போகுது. குழந்தைகள் முதல் வயதான முதியவர் வரை அனைவருக்கும் ஏற்றவாறு உணவு படைத்து பசியாற்றும் இவர்களை நாடி டிரைவர்கள், கூலி தொழிலாளிகள், மாணவர்கள், பயணிகள், வெளியூரிலிருந்து வந்து பணிபுரிபவர்கள் என பசிகொண்ட பலரும் நாளும் வருகின்றனர். உணவிடும் அன்பிற்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் காலணிகளை வெளியிலேயே விட்டுச் சென்று உணவருந்தும் அனைவருக்கும் அது ஒரு ஆலயமாகவே மாறிவிடுகின்றது. இவ்விடம் பற்றி அறிந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டத்தின் வரவுக்கும் அவர்களின் முகம் மலரும் அந்த நிறைவுக்கும் புன்னகைக்காகவும் இன்னும் பல இடங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் உயரிய எண்ணத்தில் பயணிக்கும் ஆற்றல் அறக்கட்டளை திரு அசோக் குமார் அவர்களுக்கு
விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது. மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். ஆற்றல் உணவகமை சார்ந்த திரு அசோக் குமார் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால he is not here with us today. அதனால அவருடைய இடத்துல திரு ஸ்ரீஹரி அவர்கள் டைரக்டர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆற்றல் ஃபவுண்டேஷன் joins us on stage. விருதினை வழங்க எமரல்ட் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எமரல்ட் ஜுவல். மாதம்பட்டி ஃபேமிலியை சார்ந்த திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் அண்ட் திருமதி நந்தினி கிருஷ்ணகுமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மேனேஜிங் டைரக்டர் மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனி. அடுத்ததாக திரு அரோமா பொன்னுசுவாமி மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ மகாலட்சுமி டேரி பிரைவேட் லிமிடெட். ஆற்றல் உணவகம் எங்களுடைய மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருது 2023 பெறுகிறார்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆற்றல் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த விருதை வாங்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்சம் உருவாக்கின இடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா தானத்தில் சார்ந்ததான அன்னதானம். அன்னத்துக்கு மிக பெருமை சேர்த்துறாங்க இவங்க. அதனால் ரங்கராஜனாக்கு அதாவது நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஆற்றல் ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் இந்த அன்னதானம் அண்ணா அது முடிவு பண்ணி எப்படி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணாருன்னா கொரோனா காலகட்டத்திலேருந்து அன்னதானம் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லா மக்களுக்கு வந்துச்சு. அதில் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வரும்போது அந்த தானத்தை நம்ம நிரந்தரமாகவே மக்களுக்கு அந்த பசி தீக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு ஒரு முடிவெடுத்தார். அப்போது அவரோட பிறந்த மண் ஈரோடு. அந்த ஈரோட்டில் முதல் ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்க. 10 ரூபாய் அப்படிங்கிறது எதுக்காக அந்த விலையை நிர்ணயித்தாங்கன்னா அந்த அன்னத்துக்கு நம்ம ஒரு கொடுக்குற மதிப்பு 10 ரூபா நம்ம ஒரு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணல. அந்த அன்னத்துக்கு கொடுத்த மதிப்பு அது மிக சிறப்பாக எல்லா மக்களிடையும் போய் சேர்ந்துச்சு. எல்லா மக்களுக்கும் பசி அது தீர்த்துச்சு. அது மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணணும்னு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஈரோடு மட்டுமல்ல, குமாரபாளையம், காங்கயம், தாராபுரம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் ஃபவுண்டேஷன் சார்பாக உணவு மட்டும் இல்லாமல் மருத்துவம் அப்படின்னு முடிவு பண்ணி மருத்துவத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். ஏன்னா மக்களுக்கு தேவை உணவு, மருந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு உணவை பண்ணோம். அடுத்தது மருத்துவத்தையும் கொண்டு போய் சேர்த்திட்ருக்கோம். ஈரோடு, குமாரபாளையம் அந்த மாதிரி பகுதிகளில். ஏன்னா அவரை பிறந்த மண் ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து உருவாக்கணும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சி எடுத்திருக்கோம். இந்த வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி, சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். ஆற்றல் அறக்கட்டளை அசோக் குமார் ரொம்ப கிரேட் ஜாப் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நம்மலாம் பிஸ்னஸை எப்படி ஸ்கேல் அப் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலான்ட்டு நினச்சிட்டே இருப்போம். இவங்க வித்தியாசமாக புண்ணியத்தை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் சாப்பாடு கொடுக்கறது ஒரு புண்ணியம் நினச்சா, அதுக்கப்புறம் மெடிசன் பண்ணணும், நிறைய ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இவங்களுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்யணும். என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ரங்கராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சும்மா ஏதோ கூப்பிட்டாரு, நான் வர்றேன் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை, அதுவும் ரைட் பர்சனை செலக்ட் பண்ணி அவங்கள அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை எப்படி செலவு பண்ணணும், நம்மளுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு, அவருடைய குடும்பத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். உணவு சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் கொடுக்கின்ற காரணத்தினாலும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இந்த விழா இருக்கிறது. இந்த விழா சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்
அப்படின்னு நம்ம வள்ளுவர் தாத்தா சொன்னதோட அர்த்தம், நம்மளோட உணவு தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கிற உழவு தொழிலையும் விவசாயிகளையும் அதற்கு மூலமான நம்ம பாரத தாயின் இந்த மண்ணையும் வணங்கி அகமகிழ்கிறேன். இங்கே நம்ம உணவால் மட்டும் இணையவில்லை, உணர்வுகளால் இணைந்திருக்கிறோம். இங்கே இந்த விருது வாங்கின ஒவ்வொருத்தரும் பாரதியாரோட அழகான வரிகளுக்கு தகுந்த மாதிரி சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த வரிகளுக்கு ரொம்ப ஆப்டாக இந்த உணவை வந்து ஒரு வணிகமாக மட்டும் பார்க்காம, நாங்கள்லாம் வணிகம் செஞ்சிட்ருக்கோம், ஆனால் ஒரு பிறப்பு எப்போ முழுமையடையுது அப்படின்னா நம்மளை உருவாக்குன நமக்கு கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கும்போது அது முழுமையடையுதுன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த விருது வாங்கின அனைவருமே இதை வந்து ஒரு வணிகமாக பார்க்காம இன்னொருத்தரோட வாழ்க்கையை வாழ்கிறதா நாங்கள் உணர்கிறோம். அத்தகைய சமூக சேவை செய்கிறவங்க அத்தனை பேருக்குமே கௌரவிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு வார்த்தை, இந்த மாதம்பட்டி சாப்பாட்டில் இருக்கிறது அறுசுவை மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் எங்கள் மேலே இருக்கிற அன்பும் அக்கறையும் அதில் கலந்து இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்றைக்குமே நம்புகிறோம். எங்களுடைய பணி தொடர இந்த உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் தேவை அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்த அவார்டி பற்றி சொல்லணுன்னா, வழக்கமாக சாப்பாடில் வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து சாப்பாடு செய்யறதே ஒரு ஹீலிங் ஃபேக்டர், ஒரு தெரப்பி அப்படின்னு தான் கருதுகிறாங்க. இந்த ஒரு பிரின்சிபலை வச்சுட்டு தான் ஸ்பெஷல் சில்ட்ரன், சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த சாப்பாடு எப்படி செய்யறது அப்படிங்கிற கலையை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒரு சில வருடங்களாக அவங்களுடைய பள்ளியில் வளர்ந்து வரும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இன்றைக்கி சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் அவார்டு யாருன்னு இது உங்களுக்காக. உழைப்பையும் ஊக்கத்தையும் தவிர திறனுக்கு மாற்றாக என்ன இருந்துவிட முடியும்? ஆதரவின் மகத்துவம் உணர்ந்து சிறப்பு திறன் கொண்டோருக்கு பாகுபாடுகற்ற சூழலை உருவாக்கித் தர விளையும் இதயங்கள் பலருக்கு இடையே அவர்களை சிறகடிக்கச் செய்ய முயலும் சாய் கிருபா பள்ளியின் கவினவர்கள் அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்க, லேட்டாக வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அம்மா வர்ற வரைக்கும் பசியோடு தான் உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சப்போ தான் ஃபுட்டு பேசிக் இது நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, மேத் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதில் ஆரம்பித்தோம். அடிப்படை கல்வியுடன் சமூகத்தில் இத்திறனாளிகளின் அடையாளமாக அவர்களின் திறமையும் ஆற்றலும் மட்டுமே இருக்கும் என்ற முனைப்புடன் தன்னம்பிக்கையும் வழங்கும் இந்த கல்விக்கூடம் அன்பென்னும் இழைகளால் பின்னிய அழகிய கூடாக சிறக்கிறது. ஒன்ஸ் இந்த கிச்சன் ஒர்க்கில் ஓரளவுக்கு அவங்க தேறி வரும்போது நல்ல ஒரு ஸ்கில்லும் டெவலப் ஆகுது, அதே சமயத்தில் தெரப்பியாகவும் இது இவங்களுக்கு செயல்படுது. வாய்ப்பென்னும் கதவுகளை திறக்க கற்றுக் கொடுத்து அந்த வாய்ப்புகளில் வருமானமும் கிடைக்கும் வண்ணம் அவர்களை முன்னேற்றும் இவர்களின் முயற்சி போற்றத்தக்கது மட்டுமல்ல, பெருமை கொள்ளச் செய்வதும் தான். எங்களோட ப்ராடக்ட்ஸ் அமுதுங்கிற பிராண்டில் மார்க்கெட் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்டைபெண்டாக கொடுத்துட்ருக்குறோம். தன் சேவையால் மேன்மை கொள்ளும் சாய் கிருபா பள்ளியின் கவின் திருமுருகன் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்ட்ஸ் 2023 அடுத்த அவார்டி கவின் திருமுருகன் from சாய் கிருபா சிறப்பு பள்ளி.
பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளும் வந்திருக்காங்க. and they join us on this wonderful occasion. அவங்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கைத்தட்டல்கள் மூலமாக தெரிவிங்க. இந்த விருதை வழங்குவதற்காக தமிழ் மீதும் தமிழ் மண் மீதும் அக்கறையுள்ள ஒரு எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நினைவு பரிசை வழங்குவதற்கு இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக விருதினை வழங்குவதற்கு டிரெக்டர் மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திரு விமல்ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அழகான மேடையை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய மாணவர்கள் மாணவிகள் மாதம்பட்டி கோல்டன் லீவ் அவார்டு 2023 பெற்றுக்கொள்கிறார்கள். First of all, I thank Madambatti Groups for giving us this recognition. Thank you so much. இது மிகப்பெரிய மேடை, அதுவும் என் பசங்களுக்கு இந்த மேடையில் ஒரு இடம் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாகவே ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களால இவ்வளோதான் முடியும் இவ்வளோதான் முடியாதுன்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கிறோம். அது மாதிரி தான் நானும் இருந்தேன் 2011 வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட ஒர்க் பண்ண தான் இவங்களுக்குள்ள நிறைய பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிறது தெரிஞ்சுது. ஸ்பெஷல்னு நம்ம இவங்களை ஒதுக்கி வச்சிடறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு கல்யாண நாளுக்கோ ஒரு பிறந்த நாளுக்கோ போய் சாப்பாடு கொடுக்கறதோட நம்ம மறந்துடுறோம். எனக்கு அது ஏனோ மனசுக்கு உடன்பாடாக இல்லை. இவங்கள வாழ்வாதாரத்துக்கு நம்ம வழிவகுக்கணும், சொசைட்டிக்குள்ளே இன்டிகிரேட் பண்ணணும். இந்த சமுதாயங்கிறது நானும் நீங்களும் மட்டும் கிடையாது, இவங்களையும் சேர்த்துனது தான் இந்த சமுதாயம். யாரையும் தாழ்வாக பார்க்குற உரிமை யாருக்குமே இல்லை. ஸோ வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக தொழில் கல்வி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தொழில் கல்வியில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுலேயும் முதல்ல சமையல் கலையை எடுத்துட்டோம். ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறோமே, ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால இவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் இல்லாத நிறையா சிறப்பான தகுதிகள் இருக்குது. போட்டி இல்லை, பொறாமை இல்லை, காழ்ப்பு இல்லை, வஞ்சகம் இல்லை. இந்த குழந்தைங்க they are my constant motivators. இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள இதே கோல்டன் லீஃப் அவார்டை என் பசங்க உணவுத்துறையில் ஏதாவது சாதனை பண்ணி வாங்குவாங்க. தேங்க்யூ ஸோ மச். உணவு அளிப்பதை ஒரு அறமாக செய்து ஒருவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிற இந்த நிகழ்ச்சியை நான் மனம் நிறைந்து முதல்ல பாராட்டுறேன். தமிழ்நாட்டில் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உணவு ஒரு விற்பனை பொருள் அல்ல, அது எல்லோரும் தானமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். தமிழில் 2 சொற்கள் இருக்குது. ஒன்று சத்திரம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சாவடின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் சத்திரம் இருக்கும். சத்திரத்தில் வரக்கூடிய வணிகர்களாக இருந்தாலும் சரி, வழிப்போக்கர்களாக இருந்தாலும் இலவசமாக சாப்பிடலாம். அதுக்கு தானம் கொடுக்கக்கூடிய வணிகர்கள் இருந்தாங்க, உழவர்கள் கூட அதுக்கு தானம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு முழுவதுமே உணவு என்பது மக்களுக்கு கொடை தான், அது விற்பனை பொருள் கிடையாது. இதுபோல் சாவடி அப்படின்னா அங்கே உணவு கொடுக்க மாட்டாங்க, உறங்குவதுக்கு இடம் கொடுப்பாங்க. எல்லா ஊரிலும் சத்திரம் சாவடி இருந்த தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு உணவு உறங்குவதற்கான இடம் ரெண்டுமே மிக அதிகமான கட்டணம் உள்ளதாக மாறி இருக்கு. அப்படின்னா நம்ம அடிப்படை அறத்திலிருந்து விலகி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதை தாண்டி அந்த அறத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு விருது வழங்கி இருக்கிறது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. தமிழில் பசியை பிணி அப்படின்னு சொல்லுது தமிழ் இலக்கியம். அதை பிணியை போக்குவதற்கான மருந்தையும் தமிழ் இலக்கியமே கொடுக்குது. என்ன அப்படின்னா, மணிமேகலையினுடைய கையில் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து பசித்தோருக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை உலகிலேயே தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தான் பதிவாகியிருக்கு. வேறு எந்த நாட்டினுடைய இலக்கியத்திலும் இப்படி ஒரு அமுத சுரபி கொண்ட பெண் இல்லை. அப்படி ஒரு அமுத சுரபியை குடித்து பசித்தவர் யாராக இருந்தாலும் உணவு கொடுங்கள்னு சொன்ன ஒரு சமூகம், அந்த அறத்தை இன்றும் தொடர்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு விருந்து வாங்கிய எல்லோரையுமே பார்க்குறேன். குறிப்பாக இவர்களை நான் மனம் நிறைந்து பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பு குழந்தைகளை வைத்து
அவர்களை சமைப்பதன் வழியாகவே அவர்களுடைய ஆளுமையை உருவாக்குகிற இந்த பணிங்கிறது இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான செயல். இதை இந்தியாவே எதிர்காலத்தில் பின்பற்றும்னு சொல்லி அவர்களை வாழ்த்துறேன். நன்றி. எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் பெரியப்பா, அப்பா, சித்தப்பாங்க ஒரு பெரிய விஷயத்தை வந்து எங்ககிட்ட கையில் கொடுத்துருக்காங்க உருவாக்கி. கண்டிப்பாக அந்த விஷயத்தை எப்படி எங்ககிட்ட கையில் கொடுத்தாங்களோ அதை விட இன்னும் சிறப்பாக நாங்கள் அதை பாதுகாத்துக்குவோம். அது மாதிரி இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா இரவு பகல் பாராமல் எங்களுடைய சமையல் கலைஞர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை அமைத்து கொடுத்ததுக்கும் எங்களுக்கு இவ்வளோ ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுத்ததுக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கும் என்னுடைய நண்பர் ஐயா வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ இவர். எவ்வளோ அமைதியாக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அமெரிக்காலலாம் பெரிய அவார்ட்லாம் நடிகர்களுக்கு கொடுப்பாங்க. இவர் உண்மையானவர்களுக்கு அவார்டு கொடுத்துட்ருக்காரு. இவர் எவ்வளோ பெரிய மனிதர்னு எங்கே சொல்கிறதுக்கு எதுவும் வார்த்தையே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி, மாதம்பட்டி ஃபேமிலி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுதான் சொல்கிறேன். இந்த ஃபேமிலி இந்த நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ஆகப்பா, ஒவ்வொரு விருதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அச்சீவரை போய் சேருது. ஆனால் ஒரு பேசிக் கொஸ்டின் நான் கேட்க போகிறேன் உங்ககிட்ட. சமைக்கணும்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லட்சுமி அம்மா வேணும். யார் அந்த லட்சுமி அம்மா? எங்கள் வீட்டில் சமைக்கிறவங்க. சமைக்கணும்னா ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஓ எஸ். ஓ அப்படி. சரி, கேஸ் இல்லைன்னா விறகு கட்ட வேணும். அப்போ அதுக்காக ஒரு ஸ்பெஷலானவர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நோ ஆயில் நோ பாயில். நோ ஆயில் நோ பாயிலா? ஆமாம். ஓகே. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அடுத்ததா நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். ஹீஸ் ஆர் நெக்ஸ்ட் அவார்டி. அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். துரித உணவுகள் திகட்ட திகட்ட திணறடிக்கும் நிகழ்காலம் இது. அங்கு நிரம்பி வழியும் நம்மவர்களுக்கு சுட சுட எஞ்சியவையையும் பளபளக்கும் வெள்ளி சரிகைகளில் படைக்கும் வினோத காலம் இது. சத்தான இயற்கை உணவென சாலட்களுக்கு சால்வை போர்த்திக் கொண்டிருந்த பலருக்கும் அதன் உண்மையான அர்த்தத்தை வாழ்ந்து காட்டி வழிகாட்டி வருபவர் படையல் சிவக்குமார். அடுப்பில் வச்சு சமைக்கிறோமோ அது அத்தனையும் அடுப்பு இல்லாமல் சமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் படையலுடைய 15 வருட பயணம். வீதி எங்கும் ஒரு இயற்கை உணவகம் வேண்டும் என்ற இயற்கை அறிவியலாளர் நம்மாழ்வாரின் வழிதொடரும் சிவக்குமார் அவர்களின் சிறப்பு அவர் படைக்கும் விருந்தில் இருக்கிறது. அதனால்தான் அவர் படையல் சிவக்குமார். ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் ஒவ்வொரு உயிர்வாழிக்கும் அடிப்படை தேவை உணவு. அந்த உணவு நாம் சமைக்கும் பொழுது அதனுடைய சத்து குறையாமல் அழியாமல் விரயமாகாமல் எடுத்துக்கணும். அப்போ இயற்கை உணவு அப்படியே எடுத்துக்கலாம். அதனால தான் படையலுங்கிற பேர் இயற்கை கொடுத்துச்சு. ஆயில் இல்லாமல் ஆயுளை நீட்டிக்கவும், நெருப்பில்லாமல் நெல்லை சோறாக்கவும் கற்றிருக்கும் இவர் படைக்கும் விருந்தில் 1000க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இன்று இயற்கை உணவுகள் சுவையற்றது என்ற எண்ணத்தை மட்டுமல்ல, எரிபொருளற்ற செயல்முறையால் கார்பன் தடத்தையும் குறைத்துள்ளது. ஆரோக்கியம் அதன் பிரதிபலன். படையலின் சிரமங்களையும் வணிக லாபங்களையும் பொருட்படுத்தாமல் உலக சாதனையை கடந்து உணவு சாதனை செய்து கொண்டிருக்கும் முனைவர் சிவக்குமார் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். பெரிய கைத்தட்டலுடன் மீண்டும் படையல் சிவக்குமார் அவர்கள். உங்களுடைய அன்பான கைத்தட்டல்கள் இந்த அரங்கம் முழுவதும் ஒலிக்கட்டும்.
நான் இந்த விருதை வழங்குவதற்கு மிஸ்டர் நாகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபவுண்டர் அண்ட் விஷனரி ராம்ராஜ் காட்டன். நினைவு பரிசை வழங்குவதற்கு திரு AK விஸ்வநாத் அவர்கள், DGP சேர்மன், தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மலர்கொத்தை வழங்குவதற்கு திரு மாதப்பட்டி சிவசாமி அவர்களையும் தங்கமணி அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்ட்ஸ் 2023 உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் we have another awardee in the house. படையல் இயற்கை உணவகத்தை சார்ந்த சிவகுமார் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக்கொள்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் குருவருள் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன். அடுப்பில்லாமல், எண்ணெய் இல்லாமல், எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ, மார்னிங் டீ காஃபியிலேருந்து இட்லி, பொங்கல், உப்புமா, கிச்சடி, தென் மதியானம் வடை பாயசத்தோடு விருந்து நம்ம உணவகத்தில் கொடுக்குறோம். சாப்பாடு, சாம்பார், ரசம், குழம்பு, மோர் குழம்பு, வத்த குழம்பு, வடை, பாயசம், இன்னும் அப்படியே நீண்டுகிட்டே போகுது. மாலை நேரத்தில் பாரம்பரிய உணவான கொழுக்கட்டை, பணியாரம், இடியாப்பம், ஈவன் நூடுல்ஸ், கட்லட், சாண்ட்விச், பர்கர், இன்னும் சப்பாத்தி அண்டு தோசை ஆரண்டியில் இருக்குது. கடந்த 15 வருஷமாக இந்த உணவுத்துறையை உலகின் முதல் உணவகமாக படையல் இயற்கை உணவகம் என்ற பெயரில் கடந்த 3 வருடத்துக்கு முன்னாடி துவங்கி இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த உணவுக்கலை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எல்லோரும் கேட்குறது அதுதான். எப்படி இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிடைச்சி, எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது நம்ம ஆதி மனிதன் சாப்பிட்ட உணவு தான். நம்ம இந்த ஏவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வள்ளுவருடைய ஒரு கோட் போட்டாங்க. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அப்படின்னா உணவுனா உணவே மருந்து நம்ம பார்ப்போம். உணவு தான் உடலாக மாறுது, நம்மளுடைய மனமாக மாறுது, நம்மளுடைய உணர்வுகளாக உணர்ச்சியாக மாறுது, ஈவன் கேரக்டராக மாறுது, நம்மளுடைய டிஎன்ஏவாக மாறுது, நம்மளுடைய உயிராற்றலாக மாறுது. அந்த உயிராற்றல் தான் இன்னொரு சந்ததியை உருவாக்குது. இன்னும் வேதம் சொல்லுது ஆகாரம் சுத்தி சர்வ சுத்தின்னு சொல்லிட்டு. அப்போ உணவு சுத்தமாச்சுன்னா சர்வமும் சுத்தமாகும். ஒரு சர்வ சுத்தமான சந்ததியை உருவாக்க முடியும். ஈவன் உண்டி கொடுத்தோன் உயிர் கொடுத்தோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உயிரையே உணர்ந்து இறையை உணர்ந்து முக்தி அடைகிற வரைக்கும் உணவு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உணவு, அந்த ஆகாரம் ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் ஆதாரம். அந்த ஆதாரமான உணவு சுத்தமாக இருக்கணும்னு நினச்சோம். அதற்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க, ஸ்ரீ ஜெயகுருஜி அவங்க, ஐயா நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா, சிவகாசி மாரஞ்சி ஐயா, ஆடுதுறை ராமலிங்கம் ஐயா, இதுதான் நான் கடந்து வந்த பாதையில் நான் சந்தித்த என்னை ஆட்கொண்ட குருமார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு 2013 துவங்கின இந்த பயணம் இப்போது என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர் குடும்பமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படி மாதம்பட்டி ஐயா குடும்ப சகிதமாக இந்த உணவுக்கலையை மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களோ, அதே போல் இந்த அடுப்பில்லா சமையல் கலையை நாங்களும் குடும்பமாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். கோவையினுடைய அடையாளமாக பெருமையாக இந்த படையல் இயற்கை உணவகம் வந்திருக்கு. இந்த பெருமை தனிப்பட்ட ஒரு படையல் சிவாவிற்கு மட்டும் இல்லை, இதுகாரும் இந்த இயற்கை உணவுக்கலையை மக்களுக்கு கொடுத்த நம்மளுடைய முன்னோர்கள், இந்த இயற்கை உணவுக்கலையில் பயணிப்பவர்கள், இன்னும் இந்த இயற்கை உணவுக்கலையில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. கோல்டன் லீஃப் 2023 நிகழ்வு, இது நிகழ்வல்ல, நெகிழ்வு. அகத்தியர் அன்னதானம் ரவிக்குமார், 1 ரூபாய் இட்லி கமலா பாட்டி, ஆற்றல் அசோக்குமார், படையல் சிவகுமார். எப்படி போய் பிடிச்சாருன்னு தெரியல, ரங்கராஜ் இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இது நடந்துகிட்ருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
இறைவன் நேரடியாக வந்து யாருக்கும் எந்த உதவியும் பண்ணுறதில்ல. அது ஏபி நாகராஜன் படத்தில் மட்டும்தான் அப்படியெல்லாம் வரும். ஆனால் இயல்பாக யதார்த்தமாக பார்த்தா இறைவன் இப்படி ஒரு அவதாரமாக தான் எல்லா பக்கம் வந்துட்டுருப்பார் போல இருக்குது. அப்போ இந்த ரங்கராஜ் பண்ணுறது இது நெகிழ்வை விட ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விழா. ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்க ரங்கராஜுக்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 10-20 வருஷமாக நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்குது. 2009 என்னுடைய பெரிய பொண்ணு திருமணத்திற்கு தென்னிந்தியா முழுவதும் அழைச்சிருந்தேன். எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாத அத்தனை பேருக்கு உணவிட்டு சரியாக பண்ணாப்புல. 2018 இந்தியா முழுவதும் உலகத்திலிருந்தே எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதே கொடிசேலை தான் நடந்தது. அத்தனை பேர்த்துக்குமே சரியானபடி உணவு கொடுத்து ஒரு நல்ல மனநிறைவோடு அனுப்பிச்சி வச்சாங்க. இன்றைக்குமே என்னுடைய வாடிக்கையாளர்கள் டீலர்கள்லாம் போகும்போது எப்படிங்க இந்த சாப்பாடு அவ்வளோ தூரம் போட்டிங்க அப்படின்னு கேட்பாப்பேன். எந்த திருமண நிகழ்வாக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ தான் நகை போட்டால், என்ன தான் டெக்கரேஷன் பண்ணால், என்ன தான் பட்டு பிச்சலை எடுத்து, என்ன தான் வேட்டி கட்டி இருந்தாலுமே கடைசியாக நிறைவு செய்கிறது போடுற சாப்பாடு தான். அந்த பொறுப்பை ரங்கராஜ் கையில் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி ஒரு தொழிலை மாதம்பட்டி தங்கவேல் ஐயா அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு மாதம்பட்டி நாகராஜ், ரங்கராஜ், விமல் இவங்கெல்லாம் அவங்களுடைய பேரை காப்பாற்றுற மாதிரி இது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு தங்க இலை கோல்டன் லெவலில் சாப்பிட்டு திருப்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். படையல் சிவகுமார் அவர்களுக்கும் இதுவரை விருது வாங்கியவர்களுக்கும் வாங்கப் போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் நல்ல உணவு, சுவையான, சுத்தமான, சிறப்பான உணவு தயார் செய்வதிலும் பரிமாறுதலும் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை இந்த விழாவை ஏற்பாடு செய்வதிலும் சரியான நபர்கள், திறமையானவர்கள், சேவை செய்வர்களை தேர்ந்தெடுப்பதிலும் அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருக்கு நான் நன்றி, அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தான் தான் மே லிக்கா ஹை கானே வாலே கா நாம்னு சொல்லுவாங்க. என்ன உனக்கு இன்னும் பாம்பே ஞாபகம் வந்துச்சா? என்ன அப்படின்னா தமிழ் என்ன? பேசிக்காக ஒவ்வொரு அரிசியிலையும் அதை யார் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே எழுதி வச்சிருக்கு. அதை பார்க்குறதுக்குள்ளே குழம்பு ஊற்றிடுறானுங்கப்பா. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். ஒரு அரிசி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அடுத்தவங்க தான் நம்மளுடைய அவார்டி. நெக்ஸ்ட் ஆன் ஆர் அவார்ட் லிஸ்ட். சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லட்சியத்தோட அவங்க வந்து இந்த ஜேர்னியில் இறங்கியிருக்காங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் a little bit more about them. பசியில்லா உலகம் என்பது கனவுக்கு அப்பாற்பட்ட லட்சியம் என்றாலும் அதற்கான முயற்சியில் ஒருவரேனும் பசியாறினால் அதுவும் ஒரு மைல்கல் சாதனைதான். திருமணங்கள், குடும்ப விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் என கொண்டாட்டங்கள் கண்ணை மறைத்துவிடும் அபரிமிதமான எஞ்சிய உணவுகளை வாழ்வாதாரத்தின் அடுத்த வேளை உணவுக்காக காத்திருப்போருக்கு அள்ளி கொடுக்கும் கைகளாக மாறியது நோ ஃபுட் வேஸ்ட் என்னும் இந்த முயற்சி. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1.3 பில்லியன் டன்கள் உணவு வீணாவதாகவும், அதே வேளையில் உலகில் சுமார் 815 மில்லியன் மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவதாகவும் ஆய்வுகள் கூறுகிறது. இந்த இடைவெளியை குறைத்து எட்ட முடியாத தூரத்தில் இருக்கும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற முனைப்பு நாளுக்கு நாள் இவர்கள் இச்சேவையை தொடர உந்துகிறது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோருக்கு உணவை சேகரித்து அளித்து இதுவரை மில்லியன் மக்களை பசியாறி நிம்மதியாக தூங்கச் செய்துள்ளனர். 29 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஓலை குடிசை தான். நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கோம்.
இங்கே வாரத்தில் 3 நாள் வந்துடுவாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லி. இப்போ நைட்டு வச்சுட்டு காலைல கூட சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாரும் நிறைஞ்சு கூட கொடுத்துட்டு போகிறாங்க. எட்டியவரை மட்டுமல்லாமல் எஞ்சியவைகளை எல்லாம் எடுத்துக் கொடுக்க இன்னும் பல்வேறு நகரங்களுக்கு தங்கள் கைகள் என்றும் சிறகை விரிக்க காத்திருக்கும் பத்மநாபன் கோபாலன் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். நோ ஃபுட் வேஸ்டை சார்ந்த திரு பத்மநாபன் கோபாலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்க சேர்மன் ஆஃப் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கோயம்புத்தூர் திரு கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லக்ஷ்மி செராமிக்ஸ் திரு முத்துராமன் மற்றும் திரு அரவிந்த் சண்முகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Shivakumar Avagar from Global Realtors also joins us on stage. No Food Waste Ticket, Madhampatti Golden Leaf Award 2023. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நான் கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக தான் கோயம்புத்தூர் வந்தேன். என்னோடய சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம். ஆனால் கோயம்புத்தூர் வந்து எனக்கு இந்த உணவு விரயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோடி பேருக்கு உணவு அளிக்க முடியும், விரயமாகிற உணவத்தை நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தனா 1 கோடி பேருக்கு உணவு அளிக்க முடியுன்றதை 10 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். நான் 20 வயசில் ஆரம்பித்தேன் என்னோடய நண்பர்களோடு சேர்ந்து. இன்றைக்கி எனக்கு 30 வயசு ஆகுது. இந்த நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்ற திட்டத்தை துவக்கி இன்றைக்கி 25 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த விருது கொடுத்த மாதம்பட்டி குரூப்ஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸோ உணவை உற்பத்தி பண்ணுற விவசாயி ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி. அந்த உணவை நம்ம வயிறார சாப்பிட்றதுக்கு ருசியாக செஞ்சு கொடுக்குறவங்க ஒரு மிகப்பெரிய உணவாளி. இவர்கள் இருவரும் செய்த உணவு விரயமாகாமல் கொண்டு போய் சக மனித பசி உணர்வுக்கு பகிர்ந்தளிப்பவன் உணர்வாளி. இந்த உணர்வாளியாக என்னை போன்று பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி கொண்ட அனைவருக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த உணவு விரயம் என்பது ஒரு சமுதாய துரோகம். நாம் அனைவரும் உணவு விரயம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சக மனித பசி உணர்வை போற்றி உணவு விரயம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். இந்த விழா உணவுடன் கலை சேர்ந்ததால் இந்த விழா, உணவுடன் கருணை சேர்ந்ததால் இந்த விருது ஏற்றவர்கள். இவர்களை விருது ஏற்றவர்கள் என்று தான் சொல்வேன், விருது பெறுபவர்கள் என்று சொல்ல மாட்டேன். இவர்கள் ஏற்றதனால் விருது பெறுகிறது. இவர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. இறுதியாக ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உணவுத்துறையில் பல்வேறு சாதனைகள் படைத்தவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் உணவு துறையில் உணவு விரயமாகிறத வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும்னு நினச்சிட்ருக்க ஒரு பணியை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கும் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்த இந்த துறையின் மிகப்பெரிய ஜாம்பவான்களான மாதம்பட்டி குரூப்ஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சமுதாயத்தில் நானும் ஒரு இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க இந்த ஒரு பெண்மணி. இன்ஃபேக்ட் என்னுடைய கனவு வந்து வீட்டுக்கு இல்லை, நாட்டுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு அவங்களுடைய உழைப்பும் சரி, அவங்களுடைய பேஷனும் சரி, முழுக்க முழுக்க சமுதாயத்தினுடைய நன்மைக்காகவே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஷீஸ் புட் ஹர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். இந்த அவார்டை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். குறைந்த விலையில் மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கிய இவரது கடையில் அவர்கள் பசியாறிய போதெல்லாம் இவரின் பள்ளிப் பருவத்து பசியும் அடங்கியதாய் ஆறுதல் கொண்டவர் இவர். நான் கற்றது விக்னேஸ்வரி.
நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஆனால் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவாங்க. ஏப்பா சாப்பிட்லையா அப்படின்னா, இல்லைங்கக்கா நான் போயிட்டு இந்த இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சட்னி பொட்டணும் மாதிரி தான் இருக்கும் அந்த சாப்பாடு. அது வந்து 25 ரூபா. அப்போ தான் தோணுச்சு, வேலையை விட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேங்கப்பா, நீங்கள் எனக்கு ஒரு நேரத்துக்கு 20 ரூபா கொடுத்தா போதும், அது எப்போ இருக்கோ அப்போ கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். லாபம் நஷ்டம் என எது வந்தாலும் நாளும் சிலருக்கு தன்னால் முடிந்தவரை இலவசமாக உணவு வழங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கும் இவருக்கு கல்லா நிறைவதை கடந்து மனமும் பசியும் நிறைத்தலே போதும் என்கிற முனைப்பில் முன்னேறிச் செல்கிறார். என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அதில் தெரிஞ்சிச்சு ஒரு இடத்துலையுமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காது. நம்மளால் முடிஞ்சதை கொடுக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 சாப்பாடாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிஸ்னஸும் நல்லபடியாக ரீச் ஆச்சு. அதன் மூலியமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 பேர் அளவுக்கு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவுகளை கடந்து நெய், மசாலா, மூலிகை என தான் கற்றதை மற்றவர்களும் அறிந்து முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் படைத்துக் கொண்டிருக்கும் நான் கற்றது வீடியோக்களால் பல பெண்கள் தனக்கான ஒரு அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் அடைந்துள்ளனர். இத்தனைக்கும் உத்வேகம் என்னவென்று கேட்டால், சின்ன வயசுலேருந்தே சாப்பாடுங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் பாட்டியோட வளர்ப்பை தான் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். பெற்றோர் இல்லாத பிள்ளையாய் ஒருவேளை வெள்ளைச்சோறு கிடைக்க காத்திருந்த தன் சிறு வயதை நினைவு கூர்ந்து இனி ஒருவருக்கும் அந்த நிலை வரக்கூடாது என்ற தன் லட்சியத்தை பதிவு செய்கிறார். விக்னேஸ்வரி அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது மாதம்பட்டி கோல்டன் லீஃப் விருதுகள். எங்களுடைய ஃபைனல் அவார்டி ஆஃப் தி டே விக்னேஸ்வரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு விருது வழங்க CEO of Aroma விஜயலட்சுமி விஜயவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் செந்தில் வல்லவன் ஏர்போர்ட் டைரக்டர் ஆஃப் கோயம்புத்தூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்டி 2023 நான் கற்றது விக்னேஸ்வரி அவர்கள். மாதம்பட்டி திரு ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டைரக்டர் ஆஃப் மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ரேடியோ சிட்டி சியோன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த சாப்பாட்டு தொழிலை கையில் எடுத்து. இவ்வளோ ஜனங்களை, இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். 15 வருஷத்தில் ஒரு கல்யாணத்துக்கு கூட நான் போனதில்லை. ஒரு கல்யாண வீட்டில் போய் நான் சாப்பிட்டதில்லை. அவங்க கூப்பிடலைன்றது இல்லை, என்னோடய வேலை அப்படி. நான் எதுக்காவது ஒன்றுக்கு நான் நவுந்தேன்னா என்னை நம்பி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு இப்போ ஆடி வெள்ளிக்கிழமைன்னா அத்தனை கோயிலுக்கும் பிரசாதம் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிட மாட்டேன். இருக்கிற இடத்துல இருக்கிறதே கடவுள்கிட்ட அப்படி. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரிஞ்சது, அவ்வளோதான். ஆனால் இப்போ என்னால் நிறைய பேர், நிறைய சகோதரிகள், எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே என்னோடய சேனலில் நம்மள மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் போட ஆரம்பித்து நிறைய சகோதரிகள் வீட்டில் இருந்துகிட்டே எல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நிறைய தயாரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் நம்மளால் சாப்பிட்றாங்க. சாப்பாடு நான் கொடுக்க ஒரு நாள் கூட வர மாட்டேன். சமைக்கிறதோடு மட்டும் என்னோடய வேலை முடிஞ்சிடும். இவங்கெல்லாம் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த பசியோடு வந்து அந்த சாப்பாடை வாங்குகிற அளவுக்கு சக்தி எனக்கு இருக்காது. நான் சமைச்சு கொடுக்குறதோடு முடிஞ்சு. இவங்க என் பிள்ளைங்க சிறப்பாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அது சம்மந்தமாக இப்போ நான் செய்ய ஆரம்பித்து எல்லா ஊர்லேயும் எல்லா சகோதரிகளும் அவங்கவுங்களால முடிஞ்சதை 10 சாப்பாடோ 20 சாப்பாடோ எங்கள் சார்பாக கொடுங்க சிஸ்டர், எங்கள் சார்பாக கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி நம்மளோட சேனல்லேருந்து சப்ஸ்கிரைபர் அவங்கவுங்க ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் கொடுத்துட்ருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்கள்கிட்ட சாப்பாடுன்னு கேட்டு வந்து யாரும் இல்லைன்னு போனதே இல்லை. எந்த நேரமும் எப்பயா இருந்தாலும் எந்த நாள் இருந்தாலும் வளகாப்பு விசேஷங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். கல்யாண நாள், பிறந்த நாள் எல்லாத்துக்கும் ஆர்டர் ஒர்க்காக எடுத்து செஞ்சு கொடுப்பேன். ஒரு டிஃபன் விலை 45 ரூபா, அதிகபட்சமாக குறைஞ்சபட்சமாக 45 ரூபா, அதிகபட்சமாக 75 ரூபா, அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்க தான் வருவாங்க. என்னால் முடிஞ்சதை அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்னால் சாப்பிட்டுட்ருக்காங்கங்கிறத நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. எங்களை தேடி கண்டுபிடிச்சி வந்து எங்களுக்கு இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு உலகத்தையே எனக்கு புதுசாக காட்டியிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளேருந்து வரும்போது என்னோடய ஃபோட்டோ பார்த்ததும் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்ததெல்லாம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு இது மறுஜென்மம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமேங்க. First of all, thanks to Rangaraj and the Madambatti team for organizing such a wonderful show. And Akka, superb ka. It's very nice. பசி அப்படின்னா கையில் காசெல்லாம் வச்சுட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது பசி கிடையாது. I did my studies from REC, ரவுர்கேலா, ஒரிசா. ஸோ அங்கேருந்து ஒரு தடவை ஸ்டூடெண்ட் லைஃப், அப்போல்லாம் நிறையா காசு இருக்காது. ஸோ கையில் கொஞ்சம் காசோடு கிளம்பிடுவோம் ஊருக்கு வர்றதுக்கு. ஸோ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு நாள் ட்ரெயின் ஃபுல்லாகவே நிப்பாட்டிட்டாங்க. கையில் வந்து காசு கம்மியாகி குறைஞ்சி காசே இல்லை. சென்னை வரும்போது மதுரைக்கு போனோம். ஸோ டைம் போயிட்டே இருக்குது. பசின்னா அப்போ தான் தெரியும். கையில் காசு இல்லாமல் பசிக்கும் போது தான் தெரியும் பசின்னு என்னன்னு. ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது, எதுவுமே எல்லாம் தெரியும். கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைப்போம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனால் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பசி தெரியும். அந்த பியூட்டிஃபுல்லாக நீங்கள் செய்கிறது வந்து எனக்கு தெரியும், அது அதோட வலி தெரியும். சூப்பர், கீப் இட் அப். அண்ட் ஆல்சோ டு த அதர் பீப்புள் ஹூ were recognized by this Madambatti, so nice, keep it up. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். விருது வாங்கினவங்களுக்கும் விருது கொடுத்ததுக்கும் ரங்கராஜ்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நமக்கு பணம், புகழ், பேர், பொருள் எதுவும் பத்தாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு. போதும், இதுக்கு மேலே இடம் இல்லை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில், அந்த கலினரி டிபார்ட்மெண்ட்குள்ளே எவ்வளோ அவார்ட்ஸ் அப்படின்றது ஹாப்பியாக இருக்குது. ரங்கராஜ், உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்றைய நாளுடைய ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் ஹேவ் AV ப்ளீஸ். விதை நெல்லின் ஒவ்வொரு பருக்கையிலும் உண்பவரின் பெயர் இருக்கும் என்றாலும் அதை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கும் கைகளில் மணக்கும் அன்பில்தான் அதன் சுவையிருக்கும், மன நிறைவிருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமையுண்டு. அது அவ்விடத்தின் வளத்தையும் வரலாற்றையும் நினைவுபடுத்தும். சில ஊர்கள் மட்டும் அதனை பெருமைப்படுத்திய நன்மனிதர்களால் பெருமை கொள்ளும். மாதம்பட்டிக்கும் அத்தகைய சிறப்புண்டு. அது ரங்கராஜ் குடும்பத்தின் உழைப்பெனும் பெருமையும். பெங்களூரு சென்ற பின்பும் குடும்ப பாரம்பரியத்தை மறவாமல் மீண்டும் சகோதரருடன் இணைந்து மாதம்பட்டியின் முகமாய் மாறியது தொடர்ந்த உயர்வின் முதல் பாகம் மட்டுமே.
சிறு குடும்ப நிகழ்ச்சிகள் துவங்கி திரைப்பட படப்பிடிப்பு, கேட்டரிங், திரை நட்சத்திரங்களுடையது உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட திருமணங்கள், கோயம்புத்தூர் மாரத்தான் என உழைப்பும் சந்தோஷமும் நிறைந்த இடங்களிலெல்லாம் பரிமாறப்படுவது இவர்களின் அன்பு. கௌரவிக்க அணிவகுத்து நிற்கும் விருதுகளுக்கும் படங்களுக்கும் இடையிலும் பரிமாற சென்றுவிடத் துடிக்கும் இவரின் அன்புக்கு எங்களின் மரியாதை. ரியல் லைஃப்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி ஒரு ஹீரோவா திகழக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ், the hero of the day, the star of the show, the man of the momentக்கு உங்களுடைய அன்பான கைத்தட்டல்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏன் அம்மா சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்னா அது அந்த பியோர் லவ்வோட சமைக்கிறனால தான் அம்மாவோட சாப்பாடு எப்போவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த அரங்கம் முழுவதும் அந்த அன்பை என்னால் உணர முடியுது. ஏன்னா அந்த அன்பு தான் உணவு, உணவு தான் அன்பு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை ஒரு 3 மாத டைமில் மட்டும்தான் டிசைன் பண்ணோம். இதுக்கு ஒரு சின்ன எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நம்ம நிறைய பக்கம் எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே நான் வாங்க போகிறப்போ எல்லாரும் கைதட்டுறப்போ நம்மளுக்குள்ளே ஒரு எவ்வளோ கஷ்டம் நம்ம தொழிலை சந்தித்தாலும் அது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு துறையிலையும் சமுதாய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு எத்தனையோ பேர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஏன் நம்ம இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு தோணுன ஒரு சின்ன விஷயம்தான் இவ்வளோ ஒரு மாதம்பட்டி கோல்டன் லீஃப் 2023 இன்னைக்கு வந்திருக்கு. இது ஒரு சின்ன முயற்சி. இது மாதிரி வருடம் மிகப்பெரிய அளவில் எல்லாரோடைய அன்பாலையும் ஆதரவோடும் நம்ம செய்யணும். நம்ம எல்லார் சார்பாகவும் அனைவரையும், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம கௌரவிக்கணும். இந்த உலகத்துக்கு அவங்களுடைய நற்செயல்களை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்டுடைய ஒரே ஒரு குறிக்கோள். முதல் முறையாக இந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் என்னால் நிறைய பேரை நேரில் இன்வைட் பண்ண முடியல. இங்கே ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை பொறுத்தருந்த வேண்டும். ஒவ்வொருத்தருடைய பொன்னான நேரத்தை இதுக்காக ஒதுக்கி எனக்காக வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதை விட ஒரு மிக சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 4 லட்சம் பேர். அதில் ஒவ்வொருத்தரும் எப்போ உங்களோட சாப்பாடை வீடியோ மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் எப்போ டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் இந்த விழாவுக்கு இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 பேர் இந்தியா முழுக்க இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. இந்த அன்புக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாரும் சொல்லுவாங்க ரங்கராஜ் பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டார், இவர் பண்ணிட்டாருன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு சின்ன கருவி தான், அதை இயக்குபவன் இறைவன். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போகலை. எப்போவுமே எல்லாருக்கும் அன்பை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஃபேமிலி மாதம்பட்டியோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிற விஷயம். எங்கள் ஷெஃபுக்கே நான் சொல்கிறது, அம்மாவோட ஸ்தானத்தில் இருந்து தான் நீங்கள் சமைக்கணும். அப்போ தான் அந்த உணவு பிரசாதமாக மாறிடும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான அன்னபூர்ணா மசாலா, தி சென்னை சில்க்ஸ், அரோமா, பொன்னுசாமி அண்ணா, அம்மா, கவிதாக்கா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நிறைய பேர், கிருஷ்ணன் சார் இவ்வளோ நேரம் யாரும் உட்கார மாட்டாங்க, எனக்காக உட்கார்ந்தாங்க. அந்த மாதிரி ஏகேவி சார் ஆகட்டும், இங்கே வந்திருந்த இன்னும் நான் மென்ஷன் பண்ண முடியாத நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு பிரம்மாண்டமாக வந்ததுக்கு சர்வா கிரியேஷன்ஸ் அண்ட் வேவ் மீடியா, அவங்க அது இந்த துறையில் அனுபவம் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக எனது நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இது தொடர்ந்து நம்ம ஒரு அழகான ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் மாதம்பட்டி தங்கவேல் ஐயா அவர்களை ஃபேமிலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மாதம்பட்டி கிருஷ்ணகுமார் அவர்களையும்
குடும்பத்தோடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்பைரிங்காக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இந்த ஒரு கோல்டன் லீஃப் 2023 சிறப்பாக நடந்தது முடிந்தது. அப்படி இல்லாமல் தொடர்ந்து அடுத்த வருடமும் நடக்கும் அப்படின்றத அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய் பாய் ஃப்ரம் மாதம்பட்டி கோல்டன் லீஃப் 2023.